நள்ளிரவு முதல் விட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை மற்றும் புறநகர் பகுதியில நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து பெய்து வரும் மழை இந்த காலையிலிருந்து ஒரு சில இடங்களில் அதி கனமழையாகவும் பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையில முக்கியமான சாலையான இந்த நூறடி சாலை விமான நிலையத்திலிருந்து கிண்டி வழியாக கோயம்பேடு நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலையில கத்திப்பாரா மேம்பாலம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது விமான நிலையத்திலிருந்து ஓட்டிய சந்திப்பை கடந்த பிறகு அங்கிருந்து இந்த போக்குவரத்து நெரிசல் தொடங்குகிறது. அதிலிருந்து மெதுவாக வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. கத்திப்பாரா மேம்பாலத்தில் இருந்து இறங்கி ஒலிம்பியா டெக் பார்க் சந்தித்து அங்கிருந்து ஈக்காட்டு தங்கள் அம்பாள் நகர் வரையில இந்த போக்குவரத்து நெரிசல் நீடிக்கிறது. அந்த பகுதியில் சாலையின் ஒரு பகுதியில இந்த கனமழையின் காரணமாக மழைநீர் தேங்கி இருப்பதனால் வாகனங்கள் அங்கு வேகமாக செல்ல முடியாமல் மெதுவாக செல்கிறது. அங்கே போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபட்டு அதை சீர்திருத்தி வருகிறார்கள். என்ற பொழுதும் அந்த இடங்கள்ல வாகனங்கள் மெதுவாக செல்வதன் காரணமாக விமான நிலையம் பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், அதே போன்று அண்ணா சாலை சைதாப்பேட்டையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தில் இருந்து ஏறி, அதாவது கோயம்பேடு நோக்கி அசோக் நகர் கோயம்பேடு நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாம் அந்த மேம்பாலம் வழியாகத்தான் செல்ல வேண்டும். எனவே அந்த வாகனங்களில் அது கத்திப்பாரா மேம்பாலத்தில் ஏறும்பொழுது இன்னும் கூடுதலாக இந்த போக்குவரத்து நெரிசல் நீடிக்கிறது. இந்த பகுதியில விமான நிலையத்திலிருந்து இந்த பாலம் ஏறும் வரை அந்த இருக்கக்கூடிய அந்த வழித்தடத்துல ஊர்ந்து செல்லக்கூடிய வாகனங்கள் பாலம் ஏறியவுடன் இன்னும் கூடுதலாக வேறொரு வழித்தடத்திலிருந்து வாகனங்கள் ஏறியதுனால அங்கு இன்னும் மெதுவாக வாகனங்கள் செல்ல வேண்டிய நிலை. எனவே அந்த தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய இடத்துல மோட்டார்கள் வரவழைக்கப்பட்டு தண்ணீரை அப்புறப்படுத்தி சாலையை சீரமைப்பதற்கான போக்குவரத்தை சீரமைப்பதற்கான பணிகள் நடைபெற இருப்பதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பிரதான சாலையில சென்னையினுடைய முக்கியமான சாலை, முக்கியமான பகுதி, பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய பகுதி கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம். இந்த பகுதியில நீண்ட நேரமாக இந்த போக்குவரத்து நெரிசல் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடிப்பதாக வாகன ஓட்டிகள் கூறுகிறார்கள். அவ்வப்போது இதுல அவசர ஆம்புலன்ஸ் ஊர்திகளும் இந்த வாகன நெரிசலில் சிக்கிக் கொள்கிறது. எனவே போலீசார் ஆங்காங்கே நின்று இந்த அவசர ஆம்புலன்ஸ் ஊர்திகளை மாற்று வழிகளில் அனுப்புவதற்கான திட்டமிடலும் செய்திருக்கிறார்கள். இந்த வழித்தடத்தில் அவசர தேவையை தவிர்த்து இந்த மீனம்பாக்கம் வழியில் இருந்து கத்திப்பாரா மேம்பாலம் வழியாக பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள் மாற்று வழிகளை பயன்படுத்தலாம் என்று காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளார்கள்.